அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருமா? தலைவலி வந்துச்சு அப்டின்னா, பெயின் கில்லர் எடுத்த உடனே சரியாயிடுச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திரும்ப தலைவலி வருமா? இது சாதாரண தலைவலி நெனச்சுட்டு இருக்கீங்களா? இது மைக்ரேனா கூட இருக்கலாம். உங்களுக்கு வர்றது மைக்ரேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் டாக்டர் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மைக்ரேன். இந்தியால நெறைய பேருக்கு வந்துட்டு இந்த மைக்ரேன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பட் எல்லாருமே இது ஒரு சாதாரண தலைவலி அப்படின்னு நெனச்சுட்டு, அந்நேரத்துக்கு ஒரு பெயின் கில்லரோ, இல்ல வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துட்டு விட்டுருவாங்க. பட் இந்த மாரி இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ மைக்ரேன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது ஒரு சாதாரண தலைவலி இல்ல. இது ஒரு நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்க்கும் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை. நம்மளோட பிரெயின்ல வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா நர்வ் செல்ஸுமே வந்துட்டு கெமிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பி தான் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மைக்ரேன் வருது அப்படின்னா வந்து, அவங்களுடைய பிரெயின்ல இருக்க சில நர்வ் செல்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டு ஓவர் ஆக்டிவா வந்துட்டு வேலை செய்யும். ஸோ இதனால சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த நர்வ்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்காக. கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றதுனால பிரெயின சுத்தி இருக்கிற அந்த ஒரு சில பிளட் செல்ஸ் வந்துட்டு ரொம்ப டைலேட் ஆயிட்டு, நரம்பு எல்லாமே வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகும். இதனால நம்மளோட உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயினுக்கு பெயின் சிக்னல்ஸ் வந்துட்டு நெறைய ஜாஸ்தியா வந்து அனுப்ப ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு மைக்ரேன் இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு துடிக்கிற மாரி வலி இருக்கு." இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, பல்சேட்டிங் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலா மைக்ரேன் ஒரு சைடு தான் இருக்கும். ரொம்ப ரேரா 2 சைட்ஸுமே இருக்கும். மைக்ரேன்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பல்சேட்டிங் டைப் ஆஃப் பெயின் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கும் சேர்ந்து. ஸோ சிலது பார்த்தீங்க அப்டின்னா, சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட் லைட் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஸோ பிரெயின் வந்துட்டு ஓவர் ஆக்டிவா இருக்கிறதுனால, அவங்களால வந்துட்டு பிரைட் லைட்ஸ வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ சத்தமா இருந்துச்சு அப்டின்னா வந்துட்டு இரிட்டேட் ஆவாங்க. அதே மாரி சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் கூட வந்துட்டு அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அடிஷனலா பார்த்தீங்க அப்டின்னா, சில பேருக்கு ஒரு மாரி வாந்தி வர மாதிரி ஒரு நாசியேட்டிங் ஃபீலிங், இல்லாட்டி வந்து வாந்தி வரது, அந்த மாரி நெறைய சிம்ப்டம்ஸ் கூட பார்க்கலாம். சில பேருக்கு இந்த மைக்ரேன் வரதுக்கு முன்னாடி சில வார்னிங் சைன்ஸ் கூட வந்து சில பேருக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் விஷன் இருக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஜிக்ஸாக் லைன்ஸ் மாரி கண்ணு முன்னாடி தெரியலாம். ஸோ இந்த வார்னிங் சைன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி மைக்ரேன் வித் ஆரா ஸ்டேஜ்ல வந்துட்டு பார்க்க முடியும். இது எதனால ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயினோட விஷுவல் ஏரியால சில டெம்பரரி எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் ஆகுறதுனால தான் இந்த மாரி வந்துட்டு வார்னிங் சைன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ மைக்ரேன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்ப வரைக்கும் வந்துட்டு யாரும் கண்டுபிடிக்கல. எக்ஸாக்ட்டா எதனால வருதுன்னு சொல்லிட்டு. பட் பிரெயின்ன்றது ஒரு ஓவர் சென்சிட்டிவ் மோடுக்கு போறதுனால, அதோட நரம்பு எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆயிட்டு, இதனால தான் மைக்ரேன் வருது. ஸோ ரிசர்ச் ஸ்டடீஸ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஜாஸ்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரினால மைக்ரேன் வரலாம். இல்லன்னா வந்துட்டு சில என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் சில பேருக்கு சில ஃபுட்டு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கலாம். இல்ல சில ஸ்மெல்னால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்துட்டு சில பெர்ஃப்யூம்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தூக்கம் கம்மியா இருக்கு. சில பேருக்கு பிரெயின்ல வந்துட்டு கெமிக்கல் சேஞ்சஸ் எஸ்பெஷலி வந்து செரோட்டோனின் லெவல்ஸ் கம்மியா இருந்தாலுமே வந்துட்டு மைக்ரேன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ஓவர் ஆக்டிவ் நர்வ் பாத்வேஸ்னாலயும், இல்லாட்டி வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் எஸ்பெஷலி இன் விமென்ல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதனாலயுமே வந்துட்டு மைக்ரேன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மைக்ரேன்ல யூசுவலா வந்துட்டு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்ராம். இது வந்துட்டு ஏர்லி வார்னிங் சைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு மூட் சேஞ்சஸ் இருக்கும். ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆரா. ஸோ மைக்ரேன் வித் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில தான் வந்துட்டு சென்சரி சேஞ்சஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இல்லாட்டி டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். அதாவது கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் லைட் தெரியிற மாரி, இல்ல ஒரு பிளட் விஷன் இல்லாட்டி வந்து சின்ன ஸ்பாட்ஸ் மாரி கண்ணு முன்னாடி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல. அடுத்தது தான் வந்துட்டு ஹெடேக் ஃபேஸ். அதாவது இதுதான் வந்துட்டு மெயின் பெயின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்துட்டு நம்மளுக்கு துடிக்கிற மாரி பல்சேட்டிங் டைப் ஆஃப் ஹெடேக் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அடிஷனலி இதோட சேர்த்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் லைட் இருக்கலாம், சென்சிட்டிவிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ட்ராம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்துட்டு மைக்ரேன் வந்துட்டு அட்டாக் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆற ஃபேஸ் இது. இதில வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடா, ரொம்ப டயர்டா ஒரு மாரி ஒரு கொஞ்சம் தூக்கம் வர மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரேன்னால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மோஸ்ட்லி டெஃபினட்டா வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இப்ப வந்து அடல்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணி வொர்க் பண்ண முடியாது. சின்ன பசங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்களால ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்கா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். வலினால. இல்லாட்டி ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கலாம்.
இல்லாட்டி சில பேருக்கு வந்துட்டு இதனாலேயே வந்து ஒரு டிப்ரெஸ்டு ஃபீலிங்கா இருக்கும். என்னடா எப்பவுமே எனக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஓவராலா வந்துட்டு ஒரு ரெட்யூஸ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க மைக்ரேன் இருக்கவங்களுக்கு. ரொம்ப ரேரான சில கண்டிஷன்ஸ்ல நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்துட்டு ரொம்ப ரெக்கரண்ட்டா சில பேருக்கு மைக்ரேன் வந்துட்டே இருக்குன்னா, அவங்க வந்து லாஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்லயே இருப்பாங்க. இல்லன்னா லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸுமே வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நான் இந்த கடைசியா சொன்ன சில காம்ப்ளிகேஷன்ஸ அதாவது லாஸ் ஆஃப் ஸ்பீச் இம்பேர்மென்ட் இருந்தாலோ, இல்ல ஃபிட்ஸ் இருந்தாலோ, இல்ல ஏதாச்சும் ஹெட் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா தலைவலி இருந்தாலோ, இல்ல இந்த இந்த லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இந்த மாரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தலைவலியோட அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன். டெஃபினட்டா இம்மீடியட்டா டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுங்க. இப்ப மைக்ரேன்க்கு சம்மந்தப்பட்டமான சில மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மித் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு மைக்ரேன்ன்றது ஒரு காமனான ஹெடேக் அப்டின்னு நெனைப்பாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட்ட பார்த்தீங்க அப்டின்னா மைக்ரேன்ன்றது ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா டெய்லி பெயின் கில்லர் எடுத்தா வந்து மைக்ரேன் வரும்போது எல்லாமே மைக்ரேன் சரியா போயிடும் அப்டின்றது நம்மளோட வந்துட்டு ஒரு அசம்ப்ஷன். பட் ஆக்சுவல் ஃபேக்ட்ட பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஃப்ரீக்வென்ட்டா பெயின் கில்லர் எடுக்கிறதுனாலயோ, இல்ல டெய்லி பெயின் கில்லர் எடுக்கிறதுனாலயே வந்துட்டு மெடிசினல் ஓவர் டோசேஜ்னால நம்மளுக்கு கிரானிக் ஹெடேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மித் பார்த்தீங்க அப்டின்னா வந்து நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, எம்ஆர்ஐ நார்மலா இருந்துச்சுன்னா மைக்ரேன் இல்லன்னு நெனைப்பாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, மைக்ரேன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சிம்ப்டம் பேஸ்டு டயக்னோசிஸ் தான். மைக்ரேனை எப்படி குணப்படுத்தலாம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, ஹோமியோபதியில அருமையான ட்ரீட்மெண்ட், அருமையான மெடிசின்ஸ் இருக்கு மைக்ரேனை சரி பண்றதுக்காக. அப்கமிங் வீடியோஸ்ல என்னோட பேஷண்ட் டெஸ்டிமோனியல்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க. ஸோ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் மைக்ரேன் இருந்துச்சு அப்டின்னா, டெஃபினட்டா வந்துட்டு ஹோமியோபதி டாக்டர வந்துட்டு கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. கம்ப்ளீட்டா வந்து கேஸ் ஹிஸ்டரி வந்து குடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு எத்தன வருஷமா இருக்கு? எதனால ஸ்டார்ட் ஆச்சு? அப்படி எதனால ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இது மாரி சிலது பண்ணா எனக்கு மைக்ரேன் வருது அப்படின்றது சிலது ஏதாச்சும் நோட் பண்ணாங்க அப்படின்னா, அதையுமே வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா அவங்களோட மைக்ரேன வந்துட்டு கியூர் பண்ணலாம். யாருக்கெல்லாம் மைக்ரேன் இருக்கோ, டெஃபினட்டா வந்து ஒரு டைரி வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. பிகாஸ் எதனால வருது? எந்த சமயத்துல வருது? என்னலாம் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்ன்றது நோட் பண்ணி வச்சுக்கினீங்க அப்படின்னா, டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் போம்போது அவங்களுக்குமே வந்துட்டு ஈஸியா இருக்கும் உங்கள ட்ரீட் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாரி உங்களுக்கு நெறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.